வணக்கம். இன்று தமிழ்நாட்டில் பெண் உரிமை, பெண்ணுக்காக சம உரிமை வேண்டி போராடியவர் இவர்தான், இல்லை இல்லை இவர்தான் போராடினார் என்றும் சில அரசியல் கருத்து மோதல்களை காணக்கூடியதாக இருந்தது. அப்போதான் எனக்கு ஒரு நினைவு வந்தது. புறநானூறு என்கின்ற இந்த நூலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புலவர் தன்னுடைய மனைவிக்கு எப்படி ஆணுக்கு நிகராக ஒரு சம உரிமை பெண்ணுக்கு கொடுத்தார் என்கின்ற ஒரு செய்தி இருக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு விரும்புகின்றேன். பொதுவாக அந்த ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு இங்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. தமிழ்நாட்டிலும் அப்படிதான். ஆணுக்கு நிகராக பெண்களும் வர வேண்டும், பெண்ணுக்கும் சம உரிமை நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தாக்கம், எழுச்சி, மறுமலர்ச்சி உண்டாக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நன்கு கல்வி அறிவு உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்களை காட்டிலும் அவர்கள் தான் கல்வியில் தேர்ச்சி உடையவர்களாகவும் எல்லா துறைகளிலும் முதன்மை இடத்திலும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெண் வீட்டில் முழு சம உரிமையோடு எடுக்கின்றாளா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ ஒரு பெண் நல்ல கல்வியறிவு பெற்று கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்த பிறகு நல்ல பணியில் அமர்கின்றாள். பிறகு அவளுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு பெரும்பாலான பெண்கள் திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு செல்வது என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. தங்களுடைய குழந்தைகளை பேணி பாதுகாப்பதற்கே தங்களுடைய வாழ்நாளில் சில பகுதிகளை செலவிடுகின்றார்கள். சில பெண்கள் வேலைக்கும் செல்கின்றார்கள். குடும்ப தலைவிகளாகவும் இல்லத்தரசிகளாகவும் அவர்கள் தான் விளங்குகின்றார்கள். ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான், குறிப்பாக இந்த குடும்ப தலைவி இல்லத்தரசிகளாக இருப்பவர்கள் தான் நிறைய பணிகளை செய்கின்றார்கள். இப்போ ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு செல்கின்றார்கள் என்றாலும் அந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண் தங்களுடைய குழந்தைக்கும் கணவனுக்கும் சிற்றுண்டிகள், பகல் உணவு எல்லாவற்றையும் தயார் செய்து அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். வேலை முடிந்து வந்த பிறகு இரவு உணவு சமைக்க வேண்டும், துணிகளை எல்லாம் துவைக்கணும். இப்படின்னு அவங்க வீட்லேயும் ஒரு இயந்திரமாக தான் இருக்கிறாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு இடத்துலையும் இயந்திரமாக சுழன்று கொண்டிருக்கின்றார்கள். ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் கடின உழைப்பாளிகள். அதே போன்று இல்லத்தரசிகள் என்று நாம் சொல்லுகின்றோம். அவங்க இல்லத்துக்குள்ள ஒரு தொழிற்சாலையில் வேலை எடுப்பதை காட்டிலும் மிகுந்த பணி எடுக்கின்றார்கள். காலையில் எழுந்து பம்பரமாக சுழல வேண்டியிருக்கிறது. அதுபோன்று விடுமுறை நாட்கள் கணவனுக்கு வேண்டியதை ஆக்கி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு வேண்டியதை ஆக்கி கொடுக்கணும். அந்த ஓய்வு நாள் கூட அவங்களுக்கு ஓய்வாக கிடையாது. அப்படி கடின உழைப்பாளிகளாகவும் பெண்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பெண்கள், இந்த இல்லத்தரசிகள் கூட கணவனை நம்பி தான் இருக்கணும். அந்த கணவன் அந்த மாத சம்பளத்தை வாங்கிய உடனே எல்லார் வீட்லையும் எல்லாருடைய மனைவிக்கிட்டையும் அப்படியே கொடுப்பது கிடையாது. என்னம்மா நீ வைத்துக்கோ, குடும்பத்துக்கு என்னென்ன செலவு ஆகும், யார் யாருக்கு கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கோ என்று யாரும் கொடுப்பது கிடையாது. ஒரு தொகையை தான் கொடுப்பான். அந்த பெண் தன்னுடைய மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட கணவனை எதிர்பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த இல்லத்தரசிகள். அந்த ஒரு பெண் தனக்கு விரும்பிய ஒரு உடையை எடுப்பதாக இருந்தாலும் கூட கணவன் ஒரு அளவுக்கு தான் பணம் கொடுப்பான். வீட்டில் தானே இருக்க, உனக்கு இவ்வளவு காசுக்கு உனக்கு உடை வாங்கணும், நீ வீட்டில் தானே இருக்க, உனக்கு இவ்வளவுக்கு ரீசார்ஜ் செய்தால் போதும் அப்படின்னு. அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு முழுமையாக சம உரிமை, ஆணுக்கு இணையாக சம உரிமை இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்று நாம் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் சம உரிமை வேண்டும் என்றும் கூறுகின்றோம். அதற்காக இவர்களெல்லாம் பாடுபட்டார்கள், போராடினார்கள் என்றும் கூறுகின்றோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத அந்த காலகட்டத்திலேயே ஒரு புலவர் தன்னுடைய மனைவிக்கு முழு சம உரிமையையும் கொடுத்திருக்கின்றார். அந்த செய்தி தான் அந்த புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு புலவர் வறுமையில் வாழ்ந்து வருகின்றார். அவரோடு அவருடைய வீட்டில் அவரின் மனைவி, குழந்தைகள் மற்றும் மிகவும் மூப்படைந்த அவரது தாயார். அவருடைய தாயாரை பற்றி அந்த புலவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். மிகவும் மூப்படைந்தவர், வயதானவர். அவருடைய முடியெல்லாம் நரைத்து இருக்கிறது. எப்படி இருக்குது அப்படின்னா, நூலை எடுத்து அப்படி அடுக்கி விரித்து வைத்தாற்போல் அவருடைய நரைமுடி இருக்கிறது. அவர் கையில் ஒரு கோல், அதாவது ஒரு தடி வைத்திருக்கின்றார். அதுதான் அவருக்கு காலாக இருக்கிறது. கண் பார்வை மழுங்கிவிட்டது. அதனால் அவருக்கு வீட்டிற்கு உள்ளிருந்து வீட்டின் முற்றத்துக்கு கூட நடந்து போக முடியல, தடுமாறுகின்றார். எந்த நேரமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றார். நான் நீண்ட நாட்கள் வாழ்ந்துட்டேன்,
ஏன் இன்னும் என்னுடைய உயிர் போகலை, ஏன் எனக்கு சாவு வரமாட்டேங்குது அப்படின்னு எந்த நேரமும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றார் அவருடைய தாயார். அவருடைய மனைவி மிகவும் மெலிந்த உடலமைப்பை உடையவர். குறைவான அழுக்கு படிந்த கிழிந்த ஆடையைத்தான் உடுத்திருக்கின்றார். குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்கு கூட அவருடைய மனைவிக்கு பால் இல்லை. அவ்வளவு வறுமை. எந்த நேரமும் கடவுளை, அறக்கடவுளை பழித்து கொண்டே இருக்கிறாங்களாம். கடவுளே ஏன் எங்களுக்கு இப்படி செய்த, ஏன் எங்களுடைய நிலை இப்படி இருக்குது அப்படின்னு கடவுளை எந்த நேரமும் பழித்து கொண்டே இருக்கின்றார்களாம். அவர்கள் என்ன சாப்பிடுகின்றார்கள் அப்படின்னா, அவர்களுக்கு வீட்டுக்கு அருகில் ஒரு குப்பமேடு இருக்கான். அந்த குப்பமேட்டில் அப்போ மழை பெய்து முளைத்திருக்கின்ற, அதுவும் நன்கு முளைக்காத அந்த கீரையை, இளந்தளிரை கொய்து அதை நீரை உலையாக ஏற்றி உப்பு இல்லாமல் அவித்து சாப்பிடுகின்றார்களாம். அப்பேற்பட்ட வறுமையில் வாழக்கூடிய ஒரு புலவர். இப்படியான ஒரு வறுமை உங்களுக்கு வருகிறது. திடீரென்று உங்களுக்கு ஒரு 10 லட்சம் பரிசு கிடைக்கிறது. நீங்கள் என்ன செய்வீங்க? பெரும்பாலான மக்கள் என்ன செய்வார்கள்? நம்ம இத்தனை நாட்கள் வறுமையில் வாழ்ந்தோம், இன்று நம்முடைய வறுமை நீங்கி விடுகிறது. நமக்கு யாரெல்லாம் கடன் கொடுத்தார்களோ முதலில் அந்த கடத்தை எல்லாம் அடைத்து விட்டு மீதி தொகையை வங்கியில் சேர்த்து வைப்போம். ஒரு 2 ஆண்டுகள் வைத்து சாப்பிடுவதற்கு எந்த வறுமையும் இல்லாமல் அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் அந்த புலவர் என்ன செய்தார் அப்படின்னா, குமணன் என்கின்ற ஒரு வள்ளல் கொடுத்த அந்த பரிசை கொண்டுட்டு வீட்டுக்கு வர்றார். மிகுந்த மகிழ்ச்சியோடு வருகின்றார். வந்தவர் அந்த பரிசு தொகையை அப்படியே தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு சொல்கிறாரு, உன் மீது யாரெல்லாம் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இதை கொடு. நம்முடைய வறுமையை போக்குவதற்கு நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தொகையை பரிசை கொடு. என்னுடைய உறவினர்கள், உன் வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பரிசை கொடு. இல்லை இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இன்னாருக்கு தான் கொடுக்கணும், இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கொடுக்கணும்னு எண்ணாத. என்கிட்ட கலந்து ஆலோசிக்க தேவையில்லை. எங்க இவருக்கு கொடுக்கலாமா இல்லை இவருக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஆலோசிக்க தேவையில்லை. எல்லாருக்கும் கொடு அப்படின்னு கொடுத்து அந்த பரிசை கொடுக்கிறார். அப்பவே ஒரு பெண் உரிமை, ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கும் ஒரு சம உரிமையை இந்த புலவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி நம்மை வியப்பில் ஆழ்த்துக்கிறது. அந்த பாடலை மட்டும் நான் உங்களுக்கு பயின்று காட்டுறேன். நின் நயந்து உரை நறுக்கும், நீ நயந்து உரை நறுக்கும், பன்மான் கற்பின் கிளை முதலோருக்கும், கடும்பின் கடும்பசி தீர யாழ நின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோருக்கும், இன்னோருக்கு எண்ணாது என்னோடும் சூழாது, வல்லாங்கு வாழ்ந்தும் எண்ணாது நீயும், எல்லோருக்கும் கொடுமதி மனை கிழவோயே, பழந்தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே. இப்படி ஒரு புலவர் வாழ்ந்திருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நினைத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பெரிய பரிசு தொகை கிடைக்குது அப்படின்னா, முதல்ல நமக்கு உதவி செய்தவர்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுப்போம். மீதம் இருக்கிற பணத்தை சேமித்து வைப்போம் நாளைய வாழ்க்கைக்கு. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. எல்லாருக்கும் கொடு, வல்வாங்கு வாழ்வோம் அப்படின்னு நினைக்காத. இது நம்ம அப்படி பத்திரப்படுத்தி வைத்து விட்டு நீண்ட நாட்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைக்காத. என்னோடும் சூழாது, என்கிட்ட நீ கலந்து ஆலோசிக்க தேவையில்லை. எங்கே இவனுக்கு கொடுக்கலாமா இவருக்கு கொடுக்கலாமா அப்படின்லாம் கலந்து ஆலோசிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு முழு உரிமையை கொடுத்திருக்கின்றார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிந்தனையெல்லாம் நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு புலவர் இப்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இந்த புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கிறது. மிகுந்த வியப்பை தருகிறது. இவர்தான் இன்று பெண் உரிமைக்கு போராடினார், இல்லை இல்லை இவர்தான் பெண் விடுதலைக்காக முதலாக போராடினார், குரல் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரல் கொடுத்தவர்கள்லாம் போற்ற தகுந்தவர்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஒரு நம்முடைய பழந்தமிழகத்தில் வாழ்ந்திருக்கின்றார். அவர் முழு உரிமையையும் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவரிடம் ஒரு நல்ல மனிதாபிமானமும் இருந்திருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன்.